கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாட்டிலை உடைத்து மிரட்டி மது கேட்டவரை கழுத்தை அறுத்து கொன்று தீ வைத்து எரித்து புதைத்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காங்கேயம்பாளையம் தடுப்பணை அருகே அமர்ந்து இளைஞர்கள் 3 பேர் மது அருந்திக் கொண்டிருந்தபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த கூலி தொழிலாளி ரமேஷ் தமக்கும் மது ஊற்றி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு மூவரும் மறுத்ததால் சுரேஷ் மிரட்டியதாகவும் உடனே மூவரும் சேர்ந்து சுரேஷை கீழே தள்ளி கொன்று குழி தோண்டி உடலை உள்ளே தள்ளி எரித்து பின் புதைத்ததாக தெரிகிறது. சுரேஷின் இருசக்கர வாகனத்தை தனியார் தோட்டம் ஒன்றின் கிணற்றில் வீசிவிட்டு வீடு திரும்பிய அந்த மூவரில் பாண்டி என்பவர் மட்டும் பயந்து போய் போலீசில் சரணடைந்துள்ளார். அவர் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரண், முத்துகிருஷ்ணன் ஆகிய எஞ்சிய இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.